ஓபிஎஸ்ஸை கொஞ்சம் தள்ளிக்கோன்னு சொன்னதுனால தானே இவ்வளவு வந்துச்சு. எல்லாமே எதனால்? இந்த பதவி வெறிக்காக. கட்சியை நல்லா வச்சுக்கணுங்கிறது ஒருத்தருக்கும் இல்லை. அன்றைக்கி எவ்வளவு எல்லா இதையும் சாதிச்சு வந்தவர் தானே இபிஎஸ். எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி நீங்கள் சொல்கிற என்னென்னவோ எல்லா அஸ்திரம் தான் யூஸ் பண்ணுவான் பாலிட்டிஷியன். இப்போ இருக்கிற பாலிட்டிஷியன் என்னென்ன அஸ்திரம் யூஸ் பண்ணுறானோ அது உங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டியதில்லை. நீங்கள் எதையும் வேணால் சொல்லுங்கள் உட்காந்து. கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவீங்க, ஒரேடியாக எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கள். என்னென்ன எப்போ நடந்ததுன்னு எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள். அதை தானே எல்லோரும் காத்துட்ருக்காங்க. ஒரு 4-5 சேனல் இருக்குது. அது எப்படா நடக்கும் கடகடா. ஏன்னா இங்கே நடக்கிற மிச்சம் எல்லா அட்ராசிட்டிஸை எல்லாம் கண்ணில் கட்டணமே. மனுஷனுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தான்னா அவன் என்ன நினைக்கணும்? பார்ட்டி கடகடான் இருக்குது, பார்ட்டி கடகடான் இருக்குது, இபிஎஸ் இன்வாலிடு, அவருக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு நினைக்கணுங்கிற ஒரே மோட்டிவ் தான். ட்ராமா எல்லாமே ஒரே மோட்டிவ். ஆனால் இவங்கெல்லாம் இந்த பார்ட்டியில், அதாவது சொந்த பார்ட்டின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அங்கே தான் இந்த ஈகோ இவங்களுக்கு விளையாடும். வெளியில் போயிட்டா யாரை வேணா ஒரு பச்சாவை கூட தலைவராக ஏற்றுக்குவாங்க. ஏன்னா அந்த பச்சா கையில் எல்லாம் இருந்ததுன்னா அவனை கூட ஏற்றுக்குவாங்க.